தடைகளையும் வென்றெடுத்த வால்க் ஃபார் ஜட்ஜியல் இண்டிபெண்டன்ஸ். மலேசிய நீதித்துறைக்கு விடுக்கப்படும் மிரட்டல்கள் முறியடிக்க நாடாளுமன்ற வளாகத்திற்கு செல்லும் பாடாங் மெர்போக்கில் மலேசிய வழக்கறிஞர்கள் இன்று அலையென திரண்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். பல தடைகளை போடப்பட்ட போதிலும் வழக்கறிஞர்கள் மனம் தளராமல் அணி திரண்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். வால்க் ஃபார் ஜட்ஜியல் இண்டிபெண்டன்ஸ் எனப்படும் நீதித்துறைக்கான நெடுப்பயணம் போராட்டத்தில் அனைத்துலக அரங்கில் புகழ்பெற்ற வழக்கறிஞராக விளங்கும் டத்தோ அம்பிகா சீனிவாசன், சட்டத்துறை முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ டோமி தோமஸ், மலேசிய வழக்கறிஞர்கள் மன்றத்தின் தலைவர் கேரன் சியா, ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான எம் குலசேகரன், சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான ஆர் சிவராசா, தெலுக்கின்தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மனோகரன், வழக்கறிஞர் சிவமலர் உட்பட நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இதில் பங்கேற்றனர். இவர்களுக்கு ஆதரவாக மூடா கட்சி தலைவர் சைட் சாடிக், பெர்சே அமைப்பின் முன்னாள் தலைவரும் பெட்டாலிஞ்சையா நாடாளுமன்ற உறுப்பினருமான மரியாசின், சிகாம்புட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹன்னாஹியோ, கப்போங் எம்பி லிம் லிப் எங் இன்று களம் இறங்கினர். நீதித்துறை சுதந்திரத்திற்கான நடைப்பயணத்தில் பங்கேற்குமாறு அனைத்து வழக்கறிஞர்களையும் அழைக்கின்றேன் என்று 2 தினங்களுக்கு முன்னர் மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் டத்தோ அம்பிகா சீனிவாசன் விடுத்த அழைப்பை ஏற்று வழக்கறிஞர்கள் இன்று காலையில் 10 மணியளவில் கோலாலம்பூர் பாடாங் மெர்போக்கில் திரண்டபோது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கறிஞர்கள் நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி முன்னேற முடியாத அளவுக்கு நாலா பக்கமும் போலீசாரும் கலக தடுப்பு போலீசாரும் குவிக்கப்பட்டனர். வழக்கறிஞர்களை காட்டிலும் போலீசார் அதிகமாக காணப்படுகிறார்கள் என்று சட்டத்துறை முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ டோமி தோமஸ் கிண்டலாக குறிப்பிட்டார். கடந்த மாத தொடக்கத்தில் நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன் ரசாக் ஒரு குற்றவாளியே என்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி டத்தோ முகமது நஸ்லான் தீர்ப்பளித்தார். நஜிப்புக்கு 12 ஆண்டு சிறை மற்றும் 21 கோடி வெள்ளி அபராதமும் இவர் விதித்தார். ஆனால் இப்போது புத்ராஜயா அப்பீல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் டத்தோ முகமது நஸ்லானுக்கு எதிராக விசாரணை என்ற போர்வையில் ஊழல் தடுப்பு ஆணையம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் கட்சி சார்பிலும் நீதிபதி டத்தோ முகமது நஸ்லானுக்கு விடுக்கப்படும் மிரட்டல்கள் தொடர்பில் மலேசிய வழக்கறிஞர்கள் மன்றம் பொங்கி எழுந்துள்ளது. நீதித்துறையில் அத்துமீறல்கள் குறித்து பொறுத்து கொள்ள முடியாது என்று மலேசிய வழக்கறிஞர் மன்றம் வெளிப்படையாக அறிவித்து இன்று நீதிக்கான நடைப்பயணத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்ற பிரபல வழக்கறிஞர்கள் தங்களது கருத்துக்களை தமிழ்நேசன் யூடியூப் சேனலிடம் முன்வைத்தனர். என் பேர் அம்பிகா ஸ்ரீனிவாசன். So today's rally for me is very important because it is about once again walking for the independence of the judiciary. This is not the first time we have done it. So in my view it is one of the most important events in the bar's history. We haven't walked for about 8 years now. So I think it is timely for the bar to stand up. The judiciary cannot speak. They will not enter the fray. So it is for the bar to do its duty and to do its duty to uphold the independence of the judiciary. So that is the purpose of the walk. It's very simple. It's very simple. We do not want anyone to weaken the judiciary. For me, it's freedom of assembly. It's a constitutional right anyway. But I believe all the steps required under the Peaceful Assembly Act have been complied with. Actually, that we can see
when people are trying to undermine the judiciary. We can see it. Okay, they're subtle. All right. So the message is we can see it. Stop it. And the message, it must be also a strong message that we're not going to keep quiet. If this carries on, somebody has to speak up. And where it's the judiciary, it is the bar who has to speak up. வணக்கம். இன்றைக்கு வந்து படாங் மெருபோக்கில் இருக்கோம். இது வந்து என்னன்னா ஒரு மார்ச், பார்லிமெண்ட்டுக்கு மார்ச் பண்ண பார்க்குறோம். யாருன்னா இந்த நாட்டில் உள்ள வழக்கறிஞரோட சங்கம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மிரட்டல் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்துக்கு சில பேருங்க. அவங்க இந்த மிரட்டல் கொடுத்தது நியாயம் இல்லை, அது அர்த்தம் இல்லாத உள்ள மிரட்டல். இந்த மிரட்டல் கொடுத்தது போத இவங்க வந்து யாருக்கு சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, சில பொலிட்டிக்கல் தலைவர்களுக்கு மேலே அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, ஊழல் சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க மேலே தப்பிக்க இந்த மாதிரி மிரட்டல் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஆனால் ஊழல் துறை டிபார்ட்மெண்ட் வந்து முழுசாக வந்து இந்த யார் யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே விசாரணை பண்ணல. ஆனால் அந்த ஜட்ஜு மேலே விசாரணை பண்ணியிருக்காங்கன்னு கேள்வி வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பு பண்ண வந்திருக்கோம். நாங்கள் வந்து பொதுமக்கள் வந்து இது அபிப்பிராயம் கொடுக்குறாங்க. வழக்கறிஞர் சங்கம் வந்து ஒன்றா இதுக்கு வந்து நாங்கள் டுகெதராக இருந்துட்டு இது மார்ச் பண்ணி தெரிவிக்கிறோம் நாட்டுக்கு இந்த மாதிரி நடந்தது நாயகன்னு. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு யார் கதாநாயகன் வந்து இந்த நாட்டோட பிரதமர் இஸ்மாயில் சப்ரி. அவர் எல்லாம் தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரியே இருக்கார். நியாயமாக இந்நேரம் மித்த நாட்டில் இருந்த ஒரு பிரதமர் வந்து அபிப்பிராயம் கொடுத்துருப்பார், சொல்லியிருப்பார் இந்த ஊழல் துறை டிபார்ட்மெண்ட் வந்து விசாரணை செய்யக்கூடாது. ஏன்னா ஜட்ஜு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுனா அதுக்கு தனியாக ஒரு ட்ரைபியூனல் இருக்குது. அவங்க வந்து பவர் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். அது செய்யாத இஸ்மாயில் சப்ரி தெரியாத மாதிரியே இருக்கார். அது ஏன்னா என்ன நல்லா அது கேட்டுக்கணும். அது ஏன் இஸ்மாயில் சப்ரி நடவடிக்கை எடுக்கலைன்னா, ஏன்னா அவர் வந்து ஒரே கட்சியில் இருக்கார். யார் அந்த குத்தம் சொன்ன ஆளுங்க சொன்னல அவங்களால ஒரே கட்சியாக இருக்காங்க. அதால் வந்து அவர் தயங்குறாரு. இது வந்து நடந்தது வந்து நல்லதில்லை. ஏன்னா ஊரால் வெளிநாட்டிலேருந்து வந்த முதல் போடுறவங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லாத போயிடும். அப்போ இப்போ நடவடிக்கை எடுக்க பார்க்குறோம். இது வந்து பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து இங்கே போராட்டம் செய்கிறோம். இந்த இஷ்யூ என்ன, the issue today is about judicial independence. ஏன்னா நம்முடைய நீதிமன்றம் பேபாஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். Together to protest the action of MACC, SPRM in starting an investigation against Justice Nazlan, publicizing it and up to now keeping it hanging. We see that as a direct intimidation of the judiciary, especially when everybody knows that Justice Nazlan has been involved in a very high profile public interest case, the case of Datuk Sri Najib Razak, where after a full trial Justice Nazlan convicted Datuk Sri Najib of money laundering and all sorts of serious crimes and sentenced him to 12 years jail. So the MACC action in that context is totally unwarranted and easily and is seen as a threat to judicial independence. We are calling upon the Prime Minister to, because MACC is under his jurisdiction, that he should immediately direct the MACC to withdraw this investigation and leave the judiciary independent. We have signed, the opposition parties have signed the MOU with the government dated last year September, and one of the explicit agreements in there is that everybody, including the government, is responsible to guarantee judicial independence. But here we find the PNBN government are breaking that part of the MOU. வணக்கம், என் பேர் சந்திரன். நீதித்துறையை காக்க வேண்டி இந்த மாதிரி கூடியிருக்கோம் இன்னைக்கு. அவ்வளோதான். ஏன்னா நீதித்துறை வந்து எந்த தேசத்துலேயும் ஒரு முக்கியமான துறை. வழக்கறிஞர்கள் வழக்குறிஞர்கள் எல்லாம் வந்துட்டு பிரதமருக்கு வந்துட்டு ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க. அதாவது நாட்டில் வந்துட்டு இந்த நீதிமன்றம் வந்துட்டு சட்டத்துறை
இதெல்லாம் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கு. இதுக்கு வந்துட்டு சில பேர் வந்துட்டு சில நபர்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு தலையிடுறாங்க தகாத முறையில். இது வந்துட்டு சரியில்லை. எனக்கா சட்டம் நீதி இதெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அங்கங்கள் நம்மளோட மலேசியா நடைமுறைகள். அதில் வந்துட்டு யாரும் வந்துட்டு தலையிடக்கூடாது. அந்த சட்டப்பிரகாரம் எல்லாமே நடக்கணுன்ட்டு மக்களோட அது பிரகாரம் நம்ம வழக்கறிஞர்கள் அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டு ஆதரவு கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு இந்த நாட்டில் வந்துட்டு பல மாதிரியான பிரச்சனைகள் நம்ம எதிர்நோக்கிறோம். அதில் வந்துட்டு இது ஒரு முக்கியமான இது. எனக்கா இது வந்துட்டு முந்திலேருந்து அரசியல் சம்மந்தப்பட்டவங்க அவங்க வந்துட்டு சில நேரத்தில் வந்துட்டு சட்டத்துறை வழக்கறிஞர்கள் ஜட்ஜஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷரின்னு நம்ம சொல்கிறோம். அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த வகையிலையும் நம்ம தலையிடக்கூடாது, அவங்களுக்கு நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னாக்கா இது வந்துட்டு பெரிய பிரச்சனையில் வந்து முடியும். நாளைக்கு இன்றைக்கு வந்துட்டு நீதிமன்றத்துக்குள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு தலையிடுறோம்னு நம்ம எதிர்நோக்கிறோம். நாளைக்கு வந்துட்டு யாராகவும் இருக்கலாம், எந்த துறையும் இருக்கலாம், அவங்க வந்துட்டு தலையிடுவாங்க. இந்த சட்ட ரீதியில் இல்லை அரசியல் ரீதியில் வந்துட்டு திசை மாற்றத்துக்கு பார்ப்பாங்க. அது நம்ம வந்துட்டு விடக்கூடாது. Okay, why we are doing this? Okay, as you all know, the bar council or the bar do not walk easily. The first one was the walk for justice before, yeah, and this is the second one for many years ago. I think 2015, is it? I can't remember now. But anyway, today we are walking for the independence of judiciary and in the manner in which a judge should be investigated. We believe the manner in which Judge Nazlan has been investigated is wrong. There is a procedure to follow under our constitution in how to investigate a judge. Okay, then see, and that is a point that we are making, that the judge should be investigated in accordance to the law. Now, just because of one person claim or allege the judge was connected to this and that or money, that is no ground to start an investigation, you know. I mean, at the end of the day, we are now asking for the judges to be independent, and I am promoting for the separation of power. என் பெயர் சிவமலர் கணபதி. மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தால் நடத்தப்படுற இந்த நடைப்பயணம் வந்து நீதித்துறைக்கு ஏற்பட்ட ஒரு மறுட்டலை நிறுத்துவதற்காக, அதாவது அதை வன்மையாக கண்டிப்பதற்காக நடத்தப்படுகின்றது. வழக்கறிஞர்களும் நீதிமன்றமும் நீதித்துறையும் இந்த நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் மலேசிய நீதித்துறைக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மறுட்டலாக கருதப்படுவது என்னவென்றால், சமீபத்தில் MACC என்று சொல்லக்கூடிய மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பத்திரிகைகளில் ஒரு மதிப்புமிக்க ஜஸ்டிஸ் நஸ்லான் எனப்படக்கூடிய ஒரு மதிப்புமிக்க ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவரை மிகவும் அவமானப்படுத்தும் வகையில் அவருக்கு எதிராக ஊழல் புகார்கள் இருக்கின்றதாக தெரியப்படுத்தி விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது என்று பத்திரிகைகளில் அறிக்கைகளை விட்டு நீதித்துறைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த மலேசிய. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.